பலரும் ஆவலோட காத்துட்டு இருந்த பிக் பாஸ் தமிழ் காமன் மேன் ஷோ இன்னைக்கு செமையா ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பல இன்டர்வியூஸ், பல போட்டிகளை கடந்து இந்த ரவுண்டுக்கு மொத்தம் 50 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த 50 பேர்ல இருந்து ஒரு சிலர் பிக் பாஸ் 10ல கண்டஸ்டண்டா கலந்துக்க போறாங்க. அதாவது இதுல செலக்ட் ஆகிற 5 பேர் பிக் பாஸ் 10ல கலந்துப்பாங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுது. அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா தடீஸ்வரன் வந்திருந்தாரு. தடீஸ்வரன் கிட்ட செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருந்தாங்க. அப்போ அவரை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அப்படி அதில் அவர் பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனி எதுலையாவது வேலைக்கு போனோம்னா அடிமை மாதிரி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்க என்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. அதனால் எனக்கு மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்ய பிடிக்காது. நான் 4 மாடு வச்சுருக்கேன். என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். 24 வயசுலேயே நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ உடனே ஆரி தடீஸ்வரன் கிட்ட கோடிக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறாங்க, இவங்களை எல்லாம் அடிமை மாதிரி வச்சு வேலை வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களான்னு கேட்பாரு. அதுக்கு தடீஸ்வரன் பார்த்தீங்கன்னா, ஆமாம், நீங்களும் உங்களோட மேல் அதிகாரிகள் சொல்கிறத தான் கேட்பீங்க, நான் அந்த மாதிரி கேட்க வேண்டாம்னு சொல்லுவார். அதுக்கு ஆரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறத உங்கள் மாடு கேட்கும் தானே, நீங்கள் யாருக்கு கீழேயும் வேலை செய்ய மாட்டீங்க, ஆனால் உங்கள் மாடு மட்டும் உங்களுக்கு கீழே வேலை செய்யணுமான்னு கேட்பாரு. அதுக்கு தடீஸ்வரன் பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாடுகளுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ உடனே ஆரி அவர்கிட்ட, இதே மாதிரி தான் வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் கொடுக்குறாங்க, அப்போ மாட்டுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமானு சரமாரியாக கேள்வி கேட்பாரு. ஆரியோட இந்த கேள்விக்கு தடீஸ்வரன் பேச முடியாமல் அமைதியாகிடுவார். இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து தடீஸ்வரனை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தடீஸ்வரன் பிக் பாஸ் 10ல கண்டஸ்டன்ட் ஆகிறதுக்கு செலக்ட் ஆவாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.